அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம். நேரம் லண்டனில் 5:32 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 மாலை நேரலை நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள். வணக்கம் இருக்கிறீங்களா? ஓம். நீங்க எல்லாரும் ஓம் நாங்கள் உற்சாகம் தொடரட்டும். சரி, தேதி சொல்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒளியம் வாசகம் நடக்க போகின்றன. நகுல், இன்றைக்கு நாங்கள் 6ஆம் தேதி 11 மாதம் 2024 ஆண்டு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2055 ஆண்டு 10ஆம் நாள் 10ஆம் மாதம் 20ஆம் நாள் ஆகும். நாங்கள் பமுகம் நவம்பர் மாதம் சிறப்பில் எமக்காக மரணித்து அனைத்து விடுதலை போராளிகள் உன்னத மாதமாக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இதில் நாங்கள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு இணைஞ்சிருக்கிறோம். ஓம். திருக்குறளும் பழமொழியும். நான் பழமொழி சொல்றேன். திருக்குறள். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவதி உலக பழமொழி சிறு துரும்பும் பல்ல குட்ட உடவும். வாழ்த்துக்கள். யாரு ஷேர் பண்ண போது? நான் செய்து விட்டேன். நான் செய்யலாம். ஓகே, செய்வேன். நிமிஷம். ஒரு வாசிப்பு நேரத்தை தொடங்க போகின்றோம். ஓம். முதலாக ஆபாச பரம்புடன் ஆரம்பிப்போம். நான் இன்றைக்கு நுரையீரல் பற்றி எழுதிய வாசிக்கப்படுறேன். நுரையீரலை ஆங்கிலத்தில் லங்ஸ் என்று அழைப்போம். எமக்கு 2 பகுதியாக இது பிரிக்கப்பட்டுள்ளது. எமது இடது பக்க நுரையீரல் வலது பக்க நுரையீரலை விட சிறிதாக உள்ளது. இது ஏனென்றால் இந்த பகுதியில் எமது இதயம் உள்ளது. எமது நுரையீரல் 70% கழிவுகளை தவத்தி விடும். இது எமது உடலில் உள்ள ஒரு முக்கியமான ஓர் உறுப்பு ஆகும். எமது உடம்பை சுத்தி ரத்தத்தை இது அனுப்பிவிடும். CO2 வெளியே விட்டு O2 உள்ளுக்க விடும். 11,000 லிட்டர் காற்றை இது ஒரு நாளில் சுத்தம் செய்து எமது உடம்பை சுற்றி விடும். எமது மூளைதான் நாம் வெளியே விடும் மூட்டை இது கணக்கு எடுக்கும். நினைப்பதாக மக்களை பெற நன்றி. வணக்கம். சாப்பாட்டு சேமிக்கப்படும். இது வயலுக்குள்ளே சாப்பாட்டு சேமிப்பதற்கு பாக்டீரியாவை இதனை வேகமாக செய்வதற்கு உதவி செய்கிறது. அது எங்கள் உணவை மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணிய போல இதனையும் உடலுக்குள்ளே இதனையும் தொடர்ச்சியாக உடலுக்குள்ளே கொண்டு போகும். எங்கள் வயலுக்குள்ளவும் இதனை சமைப்பதற்கு ஒரு அரை நாள் கிட்டத்தட்ட தேவைப்படும். அல்லது ஒரு மிகவும் பெரிய மத்திய சாப்பாடு அல்லது இதர சாப்பாடு சாப்பிட்டால் அல்லது காரண சாப்பாடு சாப்பிட்டால் அதை கூடுதலாகவும் ஒரு நாள் எடுக்க முடியும். இப்போது வயிற்றில் இருந்து சில வேலை சத்தம் வர முடியும். இது நைக்ளோன் என்ற ஜெர்மனியில் அழைக்கப்படும். அதனை வந்தா அப்ப என்ன என்றால் வயிற்றுக்குள்ளே ஒண்ணுமே இல்லை என்றால் வேறதெல்லாம் இப்ப எல்லாம் சேமித்து விட்டது. இதே போல எங்களுடைய வயிறுக்குள்ள இப்பொழுது என்ன உணவு தேவை ஏனென்றால் எங்களுடைய வயிறுக்குள்ள இப்பொழுது மட்டும் காற்று உள்ளது என்று இதுடன் நாங்கள் ஒரு கம்மை உதாரணமாக சிவிங்கம்மை விழுங்கினா அது எங்களுடைய வயிறுக்குள்ள போகும் பொழுது எங்களுக்கு கட்சியாக பசி வரும். ஏனென்றால் இதனை நாங்களே அதனை சின்னனாக்கி உடனே அதை சேமிப்பதற்கு அது வயிறுக்கு குறைவாக இருக்கும். இதான் இன்றைய வாசிப்படம். நன்றி, வணக்கம். வாசிப்படம் 353 அப்புறம் நமக்கு பற்றி வாசிக்க போகிறேன். ஈரல். ஈரல் என்பது உடலில் காணப்படும் ஒரு முக்கிய உள்ளுறுப்பாகும். இதை ஆங்கிலத்தில் liver
என்பார்கள். ஜெர்மனில் லேபா என்று சொல்வார்கள். இதுவும் வலது பக்கத்தில் உள்ளது. நிறைய சத்துகள் இரவுக்கு தேவைப்படும். அதில் மிக முக்கியமானது இதற்கு நிறைய புரதச்சத்து தேவைப்படும். வயிற்றில் மேல் பகுதியில் இது உள்ளது. இது மிக பெரிதாகும். இது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. நன்றி, வணக்கம். was bei einem Alpsi, Luci in Luci on the was von Nigel, ihre Kata was von Lehmann, was von ihre வலது பக்கத்தில் உள்ளது. எங்கள் உடலில் ஒரு உள்ளுறுப்பு ஆகும். ஏனெனில் இதுக்கு நிறைய புரதச்சத்து தேவைப்படும் மற்றும் இதற்கு நிறைய சத்துகளும் தேவைப்படுகிறது. இது இருக்கும் பாலூட்டி விலங்குகளுக்கும் இருக்கிறது. ஏனெனில் இது மிகவும் பெரிதான ஒரு உள்ளுறுப்பு ஆகும். இது பட்டாதா என்று கூறப்படும். ஏனெனில் இது மனிதர்களில் மேல் பகுதியில் உள்ளது என்று கூறப்படுகிறது. இது எட்டிமோலஜி என்று கூறப்படும் ஒரு விஞ்ஞான வகையாகும். விஞ்ஞான வகைக்குள் அடங்குகிறது. இது அல்ட்ஹோஃப்டுக்கு லேபாரா என்று அழைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு கலோச்சிகரன் வாசிப்பருமை 735. நான் உங்களுக்கு வாசித்து காட்ட போன்றேன். இதுதான் நான் எழுதியிருக்கிறேன். மூளை. மனித உடலின் மூளை மிகவும் சிக்கலான உறுப்பு. இது 3 முக்கிய பகுதிகளால் ஆனது. மனித மூளை விழிப்புணர்வு இன்றையும் இயங்கும். இன்றைய செயற்பாடுகள் ஆன மூச்சு விடுதல், சமிபாடு, இதய துடிப்பு போன்ற செயற்பாடுகளையும் விழிப்புணர்வுடன் நிகழும் சிந்தனை, புரிதல் போன்ற சிக்கலான செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. வளர்ச்சியடைந்த ஆணின் மூளை எடை 1336 கிராம் மற்றும் வயது வந்த பெண்ணின் மூளை எடை 1198 கிராம் ஆகும். நன்றி, வணக்கம். படிக்க வசிப்பரும் 552 சிந்தாவில் நான் பற்றி வசிக்க போகிறேன். நுரையீரல். நுரையீரல் என்பது மூச்சு காற்றை இழுத்து வெளியிடும் உறுப்பு ஆகும். விட்டது. மாமி, நான் பிரவீன். நம்பர் 108. நான் இன்றைக்கு இந்த டிஷ்யூ பாக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்யூ பாக்ஸ் இது 1924 லைன்மெண்ட் ஆனது. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கிம்பர்லி கிளார்க். நாங்கள் டிஷ்யூ மூக்கு குளிக்கிறதுக்கு வாய்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஒரு சில நாங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வெள்ளை நிறத்துல இருக்கும், வேற வித்தியாசமான கலர்ல இருக்கும். உங்களுக்கு இருக்குன்னா நீங்களும் யூஸ் பண்ணி மறந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நற்றமிழ் வாழ்த்துரித்தாகட்டும். எனது பெயர் கே தமிழி. எனது அகவை 8. நான் இருக்கும் இடம் கிளிநொச்சி அம்பாள் குளம். நான் கல்வி கற்கும் பாடசாலையின் பெயர் கிளி விவேகானந்த வித்தியாலயம். எனது வகுப்பாசிரியரின் பெயர் திருமதி சந்திரா விக்னேஸ்வரர். நன்றி. அனைவருக்கும் சோழக்காவரி 19. நாங்க இப்பொழுது ஏழுமலை என்னும் ஒரு கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல பெரிய மலையாகும். இதுல நிறைய படி இருக்கிறது. நான் முதல் ஆக்கத்துல ஒரு சொட்டு படிதான் ஏறினாங்க. அப்படியும் கலைச்சது. இப்ப 1000க்கு மேல படிய இருப்போம். இன்னும் முடிவு இருக்குதான்டே தெரியல. நிறைய குரங்கு இருக்குது. அதோட நீங்க பாதுகாப்பா இருக்கும். இருந்து வந்தாலும் மூச்சு நல்லா அழுக்குது.
பெருசா காத்துமில்ல ஒரு வெயில் தான். ஆனா இப்படி செய்யறது ஒரு சிறந்த விடயமாகும். என்னென்றா நீங்கள் இது ஒரு கோயிலுக்கு நடந்து போறீங்க, ஒரு ஜீப்பும் போகும் அவர்களுக்கு. இதுல வேற வேற விதமான படிகள் எல்லாம் போகும். சிலது நல்ல ஜீப்பா இருக்கும், சிலது நல்ல நேரா இருக்கும். நேரா இருந்தா தான் ஈஸியா இருக்கும். இது ஒரு காட்டு பகுதிக்குள்ள, அதனால ஏதாவது எமர்ஜென்சின்னா கூட இது கொண்டு போக முடியாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்று ஒரு இடத்து நான் இங்க வந்திருக்கிறேன். நாங்க இருக்கிற இடம் யூங்ஸ்பர்க் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பின்னால கட்டிடம் இருக்குது. இது ஒரு பழைய கட்டிடமாகும். அதனால அது இப்ப இவ்வளவு ஸ்பெஷல். இப்ப ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் தான் அது கட்டப்பட்டுள்ளது. இப்ப அதுல தான் நிறைய பெரிய அறைகள் இருக்கின்றன. எங்களுடைய அறைகள் எல்லாம் மிக குட்டியானவர்கள். அதனால இப்போது இங்க வந்திருக்கு. இது ஒரு இயற்கை இடமாகும். இங்க லாகாஃபயான்றது நிரப்பி இங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்ல இடம் இருக்கிறதுக்கு. மழை பெஞ்சினால இதெல்லாம் வெட்டா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க கடலுக்கு போகலாம். அதனால இப்ப அது சின்ன சின்ன நீர் குளம் மாதிரி சொல்லலாம். இதனால தாண்டி இன்னும் போகிறது. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது இது ஒரு நல்ல குளம் என்று. இங்க பாத்தீங்கன்னா இது மிகவும் அழகா இருக்கிறது. இங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனக்கு மிக பிடிச்சிருக்கிறது இங்க இங்க இருக்கு. நீங்க விளையாட்டுகள் விளையாட முடியும். அதான் எனக்கு மிகவும் இங்க பிடிச்சிருக்கிறது. இதான் நன்றி. வணக்கம். உங்களிடம் 1985 நமக்கு இந்த ஒரு ஊசி பேனை பற்றி சொல்ல போறேன். இது ஒரு ஊசி பேனாகும். நாங்க இது எங்க எனக்கு கிடைச்சதுன்னா, நாங்க இப்ப இப்படி வேலை இப்படி பார்க்க போறோங்க. அதுல நான் ஒரு இப்படி ஒரு ஏன்சல் கூப்பிட இதுக்கு போனேன். அப்ப அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி கிடைக்கும். அதுல இது ஊசி மாதிரி மற்றும் இந்த நீல இங்க் அந்த உள்ளுக்கு இருக்க லிக்விட் மாதிரி இருக்கும். இது எனக்கு மிக பிடிச்சது. அதுல நீங்க இங்க மேல அமர்த்தினா அப்புறம் இங்க இப்படி பேனை வரும். நீங்க இதுல அமர்த்தீங்கன்னா திரும்ப உள்ளுக்கு போகும். இதோட தான் நான் பாடசாலை 2 வச்சுக்கணும். பாடசாலை வீட்லயும் இது எனக்கு மிக பிடிச்சிருக்கு மற்றும் இது ஒரு மிக சிறப்பான விடயமாகும். உங்களுக்கு பிடிச்சது, எனக்கு இது மிக பிடிச்சிருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சொன்ன ஒரே இருந்து கொஞ்சம் ஒரே இருந்து 1168 படித்தான் சொல்லியிருந்தாச்சு. சீன படித்தான் கூறுவோம். ஷியன் 2008ஆம் ஆண்டு உருவான ஒரு நிறுவனமாகும். இது சிங்கப்பூர்ல உருவானது கூறப்படுகிறது. ஆனால் அது நிறைய நாடுகளில் இனி தொடர்ந்தாகும். மற்றும் இது 11,000 வேலை செய்பவர்களை வைத்துள்ளது. இது 2022 கலைக்கப்பட்டது. 24 பில்லியன் US$ அது வைத்து சம்பாதிச்சுள்ளது. இது இந்த பிரான்ச் இன்டர்நெட் ஹேண்டில் ஆகும். மற்றும் இது கிறிஸ் ஹுவாங் என்ற CEO நடத்துகிறார். மற்றும் டொனால்ட் டாங் எக்ஸ்க்ளூசிவ் சேர்மனா வேலை செய்கிறார். இதுக்கு ஒரு பிஸ்னஸ் போன்றதும் இருக்கிறது. மற்றும் இது ஒரு ஆன்லைன்ல பாவிக்கப்படும் ஒரு ஆப் மாதிரியாகும். நண்பர்களே, முடிந்து விட்டது. அபிராமி, என்னுடைய உரியாம நான் பிளேலிஸ்ட் போற மறந்துட்டேன். நீங்க அதை ஒளிபரப்புவீங்களா? ஓகே, இப்போ நான் நேற்று ஏற்றுட்டேன். ஆனா நான் பிளேலிஸ்ட்ல போற மறந்துட்டேன், மன்னிக்கவும். அப்ப யூடியூப்ல இருக்கா? நான் நேற்றே ஏற்றுட்டேன். ஆனா நான் பிளேலிஸ்ட் போற மறந்துட்டேன். ஓகே, உங்களுக்கு யூடியூப்ல திரும்ப என்ன பேர்? இல்ல அபிராமி பிளேலிஸ்ட்ல இருக்கு. இப்ப செய்த நீங்க? இல்ல பிளேலிஸ்டுக்குள்ள இருக்குது. அப்ப நான் முதல்ல செய்தா மறந்துட்டேன் பிளேலிஸ்டுக்குள்ள போற. அப்ப பிளேலிஸ்டுக்கு போய் பாருங்க. அப்ப தனக்கான வீடியோ இருக்கும். ஓகே, நான் நேற்று ஏற்று படி நம்பர் அவசுக்கு முதல் ஏற்றினான். நீங்க பார்க்கலாம். ஆனா இது பிளேலிஸ்ட் போற மாதிரி மணிக்கு வாசிப்படம் இல்ல ஒரே இதா? யா இது வேற இல்லையா?
சொல்ல போகிறேன். நாங்க பிரபான்ற ஒரு கதையில இருக்கணும். இதுல ஒரு சாம்பார் மாதிரி ஒண்ணு வருது, ஒரு பச்சை கோகோனட் சாம்பார். இது வந்து ஒரு அல்லது ஒரு சம்பளா இருக்கலாம். இதுதான் தோசை. இதுக்கு வந்து நாங்க டேக்அவே எடுத்துனோம் ஒரு கடையில. அந்த கடைக்கு பேர் வந்து பிரபாவும். இது வந்து சாப்பாடுல இருக்கின்றன. இந்த தோசைக்கு நாங்க 3 பவுண்ட் 96 பே பண்ணினாங்க. ஒரு அளவு சைஸ் தோசை 3 உங்களை தோசை தொற்று சாப்பிட்டுக்கு. உங்களுக்கு இந்த உரையாடல் பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம் நேற்று வணக்கம் வாழ்த்துக்கள். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று வாசிப்பு செய்து எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். யா அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒளியாம செஞ்ச ஒளியாம வாசிப்பாம செஞ்ச எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று ஒளிபரப்பின அபிராமிக்கு வாழ்த்துக்கள். என்னோட எல்லாம் தொடங்கினதுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அபிராமி, நகுல், பிரவீனும் தொடங்கில இணைந்ததுக்கும் மாணி மாமிக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. அப்ப நானும் பார்த்து நடக்கின்ற அனைவருக்கும் நிச்சயம் வணக்கம். இன்றைக்கு வாசிப்பன் உரையாடல் செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்து கூறுகிறேன். இன்றைக்கு வாசிப்பன் உரையாடல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அபிராமிக்கும் சிறப்பான வாழ்த்து கூறி இதன் தன்மைக்கு ஆரம்பிச்சது என்னோட ஆரம்பிச்சதுக்கு மிக மிக நன்றி கூறி பிரவி இணைஞ்சு கொண்டிருந்த உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்து கூறி இந்த நேரத்தை தந்த மாணி மாமாவுக்கு மிக மிக நன்றி கூறி வாசிப்பன் உரையாடல் செய்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எத்தனை பேர் உரையாடல் வந்தனும்? கிட்டத்தட்ட 8. சரி, ஞாபகத்தில் வச்சதை தரணியா சொல்லுங்க. ஒரு 3 பேர் என்னென்ன செய்தவங்க. ஒரே அவர்கிட்ட ட்ரிப்புக்கு போய்க்க அவர் வீடியோ எடுத்தவர். ஹபிஷா அந்த கோயில்ல படிகளை காட்டினவா. அந்த அவங்க நடந்து எந்த கோயில்னு சொன்னவா? சரி, ஓகே. அடுத்தது இன்னொன்று அபிராமி ஒரு ஊசி பேனைய பத்தி சொன்னவா. சரி, வேண்டாம். நகுல் பிரவீன் என்னண்டா ஒரு டிஷ்யூ பற்றி சொல்லியிருந்தார். எது பற்றி? டிஷ்யூ. ஓகே ஓகே. இந்த தண்ணிக்கு அந்த டிக்கபி தோசை இதுடன் சொன்னது சொல்லக்கூடாது. இல்ல 3 இன்னும் வேணுமோ? சொன்னது சொல்லலாமா? அந்த இல்ல சொன்ன சொல்லல. அந்த ஒரு ஆள் தன்னை அறிமுகப்படுத்தினா எனக்கு யாரு? என்ன பேர்? கமலியா? கமலி அது இலங்கையில இருந்து. ஓகே ஓகே, சரி. அப்புறம் 2 சொல்லுங்க. எல்லாம் 6 வந்தது. 6 தான் வந்த அன்றைக்கு. இன்று 6 பேர் தான் உரையாடல் செய்தார்கள். கிட்டத்தட்ட 8 சொன்னீங்க. அது 7 இல்ல 6 பேர். என்ற அச்சியா மறந்துட்டேன். அச்சியா செய்தா. கமிலி, ஹபிஷா, தரணிகா, நகுல். நீங்க இத்தனை அச்சியா இல்ல ஆக்க. கமலி என்னத்தை பற்றி செய்தவா? அவ பற்றியே செய்துட்டா. அவ என்ன மாகாண பள்ளிக்கூடம் இல்ல அறிமுக செய்தவா. அவ மாகாண பள்ளிக்கூடத்துக்கு போறா. அவ பற்றி அறிமுகம் செய்தவா. எத்தனை வயசு கமலிக்கு? 7. இல்ல எங்க இருந்து வந்தவா? இல்லங்க. எந்த இடத்துல இருந்து வந்தவா? இன்னும் கூல யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தான். எந்த இடம்? யாழ்ப்பாணம் இல்ல யாழ்ப்பாணம். ஏதோ குறிச்சி என்று முடிஞ்சது. ஏதோ மட்டக்களப்பு. I don't know. கிளிநொச்சியா? சாந்தினி ஆண்டிக்கு ஒரு பாயிண்ட். ஆனா எத்தனை வயசுன்னு சொன்னவா கமலி? 8 வயசு. ஒரு வயசு பிரச்சனை கமல சொல்லி போட்டு
சரி நன்றி வணக்கம் வாணியக்கா. வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணியக்கா. ஆனால் கவனிச்சது குறைவு. நான் கேட்டுக்கொண்டு கையில் ஒரு வேலையோட இருந்துட்டேன். ஓகே ஓகே வாசி பெரும்புகள் உரிய எறும்புகள் தந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். இன்று புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் நினைக்கிறேன் கிளிநொச்சியிலிருந்து. அத பிள்ளைக்கு சின்ன பிள்ளை, ஆனால் தொடர்ந்து அவ செய்தானால் அவளுக்கு நல்ல இன்னும் வளர்ச்சி அடைவான்னு சொல்லிக்கொண்டு அவரும் பார்க்க வேணும். இந்த காணொலியில பார்த்தா ரெண்டாத்தான் அவருக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆமா ஆமா, புதிதாக வந்தவர்களை வரவேற்று கண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வாணியக்கா. நன்றி 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 வணக்கம். நன்றி நன்றி. தொகுப்பாளரை காணம் 53 ஆகிவிட்டது. இன்னும் 7 நிமிடங்கள். சரி, நாங்கள் குயிக்காக ஒரு சின்ன ஒரு இது செய்வோம். சரியா? ஒரு 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 பொருள் தருவன், அதை பற்றி ஒரு நிமிஷம் ஓவர் ஆக்கணுமா? சரி. தரணிக்காக்கு பலூன் மூச்சு விடாமல் கதைக்கணும். ஓகே, நான் சொல்றேன் நேரத்தை. 3 2 1 சரி, 2 minutes அவர் வரும் வரைக்கும். ஓகே, பலூன் பட்டி பலூன். ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். அனைவருக்கும் இன்னொரு வணக்கம். நான் இன்றைக்கு நான் வந்து பலூன் பற்றி சொல்ல போகிறேன். பலூன் வந்து இவ்வளோ நல்லதுக்கு உங்களுக்கே தெரியாது என்று நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சாமான் ஆகும். இது வந்து உங்களை மூச்சு பயிற்சிக்கு ரொம்ப நல்லா இந்த பலூன் என்ற ஒரு சாமான் ஆகும். இது வந்து நிறைய நிறத்துக்குள்ள வாங்கலாம். ஊதா, சிவப்பு, பச்சை, ரோசா நிறத்துல நிறைய கடையில நீங்க வாங்கலாம். உதாரணத்துக்கு டெஸ்கோ, அஸ்தா, பார்ட்டி ஷாப்ல. பலூன் பத்தி ஒன்லி பலூன் இங்க இருக்கிறதுன்னு சொன்னா ஓகே, பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச நிறம் வந்து ரோஸ் கோல்டு. அதுல நான் வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு பலூன் கட்ட போறேன் அந்த கலர்ல. பலூன் வந்து எனக்கு நிறைய சைஸ்ல நீங்க ஊடலாம். லைக் ஒரு ஹாட் டாக் ஷேப்பா, வட்ட ஷேப்பா, ஹார்ட் ஷேப்ல நீங்க அந்த டிசைனா இருக்கலாம். உங்களை பிறந்த நாள் என்று சொல்லும். உங்களை என்ன நம்பர் என்று சொன்னோம். 1 பலூன் இருக்கலாம். வர வடிவங்கள இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆகும். இதுக்குள்ளாக எல்லா பார்ட்டிஸ்ல நீங்க பாப்பீங்க இந்த பலூன் என்ற ஒரு சாமான் பொருள். இது வந்து மேல ஒரு நிமிஷம் இன்னும் முடியலையா? மேல பலூன் வந்து அந்த ஒரு இருக்கு, அந்த ஒரு வெச்சு கட்டுறதுக்கு அரும் ஒரு பம்ப். எவ்வளவு நிமிஷம் கொடுத்தா நீங்க? 1 நிமிஷம். 2 நிமிஷம் நீங்க சொன்னீங்க தான். 2 நிமிஷம் 2 நிமிஷம். ஓகே ஓகே, சரி, வாழ்த்துக்கள். ஆனால் இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். இப்போ வேலண்டைன்ஸ் டே சட்டா கூடுதலாக ஹார்ட் ஷேப்பில் தான் அந்த பலூன் வைத்திருப்பார்கள். அதுவும் ரெட்டிலேயே இருக்கும் எல்லா இடங்களிலும் கூடுதலாக. பிறகு பார்த்தா அந்த ஹீலியம் பலூன்ஸ் இருக்குது தானே, அதை சொல்லியிருக்கலாம். பிறகு வேறு பலூனில் நிறைய கேம்ஸ் விளையாடலாம். பிறகு பலூனுக்குள்ள தண்ணி விட்டு அடிப்பார்கள். இல்லாட்டி சின்ன அந்த இதுகள் என்ன சின்ன இந்த பாட்டி இதுகள் மாதிரி போட்டும் அப்படி ஊதிப்படுத்த நம்ம அடிக்ககள் அப்படி பறக்கும். அதுகள் செய்யிருக்கலாம். இருந்தாலும் கட்டிக்காரு மூச்சு விடாமல் செய்தீங்க. வாழ்த்துக்கள், சூப்பர், குட். இப்போ 2 நிமிஷமா அல்லது 1 நிமிஷமா? இல்லை 2 நிமிஷம் தான். அவர் வரல என்ன தொகுப்பாளர். சரி, அடுத்தது அபிராமிக்கு பூக்கள். ஓகே. பூக்கள்ல வந்து நிறைய வகைகள் இருக்குன்னா அத்துடன் பூக்கள் மிக பிடிக்கும். அதில் எனக்கு ரோஸ் பூ மிக பிடித்த பூவாகும். எனக்கு அதுவும் சிவப்பு நிறத்தில் தான் எனக்கு அதிக பிடிக்கும், கடும் சிவப்புல. இங்கே நீங்கள் அதிக வந்து பூக்களும் நல்ல வாசனமாக இருக்கும்.
அதுவும் ஆக்கள் நிறைய அழகுபடுத்துறதுக்கு வீட்டிலையும் வச்சிருப்பினும் இல்லாட்டி படங்கள் எடுக்கையும் அது பாவிப்பார்கள். மற்றும் எல்லா இடம் இப்போ வெளியே நீங்க பார்த்தீங்க என்றால் இப்போ அதே அதிகமாக கோடை காலத்தில் பூக்கள் வளரும். அப்புறம் வந்து பனி காலத்துல வந்து பூக்கள் குறைவா இருக்கும் மற்றும் நிறைய விதமான எல்லா நாட்டிலையும் பூக்கள் நீங்க காணலாம். மற்றும் இல்ல பிளாஸ்டிக் பூக்கள் என்றும் இருக்கிறது. அது வந்து இறக்காது, ஏனென்றால் அது பிளாஸ்டிக்ல செய்யப்படும். மற்றும் நீங்க பூக்களும் கடையில வாங்கலாம். மற்றும் பூக்கள் கடை என்று பிரம்பா இருக்கிறது. பூக்கள் கடை என்று பிரம்பா இருக்க அது கூட விலையா இருக்கும் நீங்க ஒரு நார்மல் கடையில பூ வாங்கும் போது. மற்றும் அநேகமா பெண்களுக்கு பூக்கள் இன்னும் கூட விருப்பம், ஏனென்றால் விருப்பம். அத்துடன் நீங்க பூக்கள் யாராவது கொடுத்தா அவை அநேகமா சந்தோஷப்படுவினம். அதுவும் எனக்கு பிடித்த கிஃப்ட் ஒரு கிஃப்ட் பூ ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இது ஆகும். மற்றும் நீங்க வந்து சில பூக்கள் வந்து அதிகமாக அந்த பூச்சிகளும் அந்த இதை சாப்பிடுவினம், ஏனென்றால் அது அவையுடைய சாப்பாடு ஆகும். மற்றும் பூக்கள் வந்து நீங்க வந்து மண்ணுல அந்த சீட்ஸ் போட்டு தண்ணி போட்டால் பூ அப்படி வளரும். அது ஒரு நேச்சரானது ஒன்று ஆகும். இது வந்து நிறைய வருஷங்களாக இருக்கிறது. அது வந்து நாங்க பிறக்கிறதுக்கு முன்னமே எல்லாம் இருந்தது. மற்றும் அது வந்து எப்பவும் அழகா இருக்கும், என்றால் அழகினாத பூ என்று இல்லை, அது காஞ்சா போனால் மட்டும் அழகா. நன்றி. அவர் இன்னும் பூக்களை பற்றி இன்னும் என்ன சொல்லியிருக்கலாம் நினைக்கிறீங்க தரணிக்கா? அந்த குலவியோட அந்த வித்தியாசம் லைக் அந்த தாமரை பூ இருக்கு அப்படியான எக்ஸாம்பிள சொல்லிருக்கலாம். பூக்களை எங்க வசிக்க மரத்துல சொல்லிக்கலாம். பிறகு பூக்கள் நிறைய வாசனை திரவியங்கள் செய்யறத சொல்லிக்கலாம். மரப்பூ கொடிகள்ல அதை சொல்லிக்கலாம். பிறகு உள்ள நன்மை தீமை எல்லாத்துக்கும் பூக்களை பயன்படுத்துவோம், அதை சொல்லியிருக்கலாம். முக்கியமாக பெண்கள் வைப்பது மல்லிகைப்பூ, கனகாம்பரப்பூ, ரோசாப்பூ, இதை சொல்லிக்கலாம். ஓகே, இருந்தாலும் வாழ்த்துக்கள். கட்டிக்காரு மூச்சு விடாமல் சொல்லிட்டீங்க. நகுலை நேரத்தை பாருங்க. நகுல் பந்து பந்து மட்டும். அனைவருக்கும் முயற்சி வணக்கம். இன்று உரையாடித்து நான் பந்தை பற்றி குறிப்பிட்டேன். பந்தை இப்ப கனகாலமாக பாவிக்கப்படும், அது காய்பந்துக்கு பாவிக்கப்படும், அல்லது வேறு உதாரணமாக காய்பந்து அல்லது பாஸ்கெட் பந்து, அது பாஸ்கெட் பால் என்ற பல விளையாட்டுகளில் இதனை பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த விளையாட்டுகளில் நாங்கள் என்ன கவனிக்கும் என்றால், அதிலும் பந்தோடு விளையாடும் பொழுது உங்களுடைய விருப்பம் மாதிரி நீங்க விளையாட முடியும். அதிலும் பந்தையும் நீங்களும் உதாரணமாக காதோடு அடிக்கலாம், கையோடு இப்படி நீங்க அழிச்சு விளையாட முடியும். இதே போல நாங்கள் பந்தோடு விளையாடும் பொழுது அதன் முதலாக கால்பந்து விளையாடிய ஆளுகள் கிரீஸ் காலத்தில், அது கிரீஸ் மிகவும் நிறைய இடம் வச்சிருக்கிற காலத்தில் தான் இது கால்பந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அது முதல் விளையாட்டுகளாகவும் உள்ளுக்கு கொண்டு வந்துப்பட்டது. இதே போல அமெரிக்கன் ஃபுட்பால் இருக்கிறது, ஆனால் அது ஃபுட்பாலோட சம்மந்தப்படாது என்றால் அதில் ஒரு பந்து பாவிக்கப்படாது, அது வட்டமா இருக்காது, அது ஒரு கொஞ்சம் உப்பிரியாக இருக்கும். அந்த உப்பிரியாக அதனால அதிலே பந்து என்றும் வித்தியாசமான பந்து என்று அழைக்க முடியும். இதே போல நாங்கள் பந்தை வித்தியாசமாக நாங்கள் அதனை போடலாம். உதாரணமாக காத்தோடு போடலாம், அல்லது நாங்கள் அதுக்குள்ளவும் பந்துக்குள்ள இந்த பொருட்களை போட்டு அப்படி அது உதாரணமாக அந்த வெள்ளையான உதாரண செடி பேருக்குள்ள போடுறது, அது வெள்ளையானது போடலாம். இந்த அதுல சாஃப்ட் பால் என்று அழைக்கப்படும். அப்படிதான் உங்களுக்கு நீங்க உதாரணமாக ஹீனபேண்ட் போன்ற விளையாட்டுகளை நீங்க விளையாடும் பொழுது அப்ப உங்களுக்கு அது நிறைய நோகாது. இப்ப யாரும் உங்களை அழிச்சா அதனால இப்படியாக பாவிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கும். பந்தோடன் நீங்களும் அதை தவிர நீங்க உங்களுடைய விருப்பமான நேரங்களை பெற்றோர்களுடன் நண்பர்களுடன் விளையாட முடியும். இதே போல நீங்க பந்தில நிறைய வித்தியாசமான விளையாட்டுகளை செய்யலாம். நீங்களே ஒரு விளையாட்டு உருவாக்க முடியும் பந்தோட. இத்தனை பந்தோட நீங்களும் இந்த பெருசாக விளையாடப்படும் விளையாட்டுகளிலே சின்ன விளையாட்டுகள் இருக்கிறது, அது குறைவாக அறியப்படும் விளையாட்டுகளும் இருக்கின்றன.
உதாரணமாக நீங்க பந்துக்கு கீழே நீங்க உருண்டு போகணும் அல்லது பஸ் அது போட்ல போறன்று அது தண்ணீரை விளையாட பந்து அது ஒரு வித்தியாசமான பந்து ஆகும். அதனால தான் நாங்கள் பந்து விளையாடுவது ஒரு மிக முக்கியமானதாகும். என்ற பந்து விளையாடாம இருக்கும் பொழுது உங்களுக்கு அது நோமலாக இருக்காது. என்ற ஒவ்வொரு ஆளும் ஒருக்கா பந்தை தொட்டிருப்பார்கள் அல்லது ஒருக்கா பந்தை கண்டிருப்பார்கள். என்ற பந்து இல்லாம இந்த உலகமாக என்று கூற முடியாது. இதே போல உதாரணமாக பந்துகளுக்கு உதாரணமாக சாம்பியன்ஸ் லீக் இருக்கிறது, இதே போல வேர்ல்ட் கப் இருக்கிறது. ஆனால் ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் இதுவும் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. நாங்க இப்ப கால்பந்து விளையாடும் நேரம் இருக்கணும். அதையில நாங்க பந்தோட விளையாடும் பொழுது நாங்க என்ன கவனிக்கணும் என்றால் நாங்க பாதுகாப்பாக விளையாடணும். இதே போல நாங்க பாதுகாப்பாக விளையாடணும். இதே போல மற்றவர்களை பற்றியும் நாங்க கவனிக்கணும் என்ற மற்றவர்களை நாங்க அடிச்சு கொண்டு விளையாடும் பொழுது அது நல்லதாக இருக்காது. ஆனால் நாங்களும் யாருக்கும் பந்தோட விளையாடும் பொழுது நாங்க கவனிச்சு விளையாடி எல்லோருடன் சேர்ந்து விளையாடி நாங்க எல்லோருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்து விளையாடுவதே ஒரு மிக சிறப்பான விடயமாகும். இதுதான் எனக்கும் பந்து விளையாடுவது மிக பிடிச்சிருக்கிறது. நான் முந்தைய காலத்துல கால்பந்து அணியில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அதனால எனக்கும் கால்பந்து விளையாடுவது மிக விருப்பமாக இருக்கிறது. கால்பந்திலே என்ன நாங்களும் இன்னும் அறிய முடியும் என்றால் அது இப்ப கிறிஸ்துக்கு பிறகு 100 வருடங்களுக்கு பிறகவே அது ஆரம்பிச்சிருந்தது. அதிலும் நீங்க கிரீஸுடன் வேறு நாடுகள் விளையாடி மிகவும் கூடுதலாக இப்போது நேரம் கூட வச்சிருக்கிறீங்க. இங்க பாருங்க 4 ஆச்சு. நீங்க ஆரம்பிக்கலாம் 58 ஏதோ சம்திங். நேரம் கூட இப்ப 4 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். சூப்பர். சரி, நிறைவாக பிரவீனுக்கு 1 நிமிஷம் கொடுப்போம். லானி முனைஞ்சிட்டார். பிரவீனுக்கானது புத்தகம் 1 நிமிஷம். ஓகே, புத்தகம் பற்றி சொல்லுங்க பிரவீன். புத்தகம் வந்து லைக் அது நிறைய பேஜுகள் இருக்கும். என்னது நம்மளோட மூளைக்கு நல்லது. ஸ்கூல்ல லைப்ரரியில அவங்க நிறைய புத்தகம் வச்சுப்பாங்க. இந்த ஃபேமஸான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் அலெக்சாண்டர், ரோல்ட் டால், இந்த மாதிரி நிறைய புத்தகம் இருக்கு. எனக்கு பிடித்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சல்டா ரோல்ட் டால்ல இருந்து. ஹாரி பாட்டர்ல நான் ஒரு புத்தகம் தான் வாசிச்சிருக்கேன். அண்ட் என்னது புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கும் பெரிய ஆக்களுக்கும் இருக்குது. என்னது அதுக்கும் 3 வயசு இருக்குது. இன்னும் சில புத்தகத்துக்கு இந்த புத்தகத்துல நிறைய நிறங்கள் இருக்கும். அண்ட் இது புத்தகத்துக்கு இந்த குக்கிங் ரெசிபி புத்தகம். அண்ட் இது வாழ்த்துக்க பிரவீன். வெரி குட். என்ன வேறு புத்தகத்தை பற்றி என்ன சொல்லிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லஸ்ட்ரேட்டர் ஆத்தர் இல்லை தரணிங்க சொல்லுங்க. நான் சொல்லுங்க என்ன சொல்லிக்கலாம். எழுதிய உதாரணமாக J.K. Rowling அல்லது மிக பிரபலியமான புத்தகங்கள் உதாரணமாக ஹாரி பாட்டர். அப்படி இல்லை அவர் சொல்லிட்டார் தானே. அது சொல்லிட்டார். ஆனா உதாரணமாக புத்தகம் எப்படி எழுதப்படும் கூடுதலாக இல்லை எழுதப்படுறது இல்லை. புத்தகம் தான் அவர் கொடுத்ததோ மிலானி. சில தமிழ் புத்தகங்கள் பொதுவாக என்ன கூட தெரிந்த புத்தகங்கள், இலக்கியங்கள், இல்லை பொதுவாக யாழ் நூலகம் அங்கே அந்த புத்தகங்களை நீங்க வாசிக்க முடியும். அப்படியானது சரி. அவர் யாழ் அங்கெல்லாம் போகல. அவர் சும்மா இப்போ நீங்க வரும் வரைக்கும் அவங்களுக்கு சும்மா கொண்டு கொடுத்தது. இருந்தாலும் வாழ்த்துக்கள். எங்க எடுக்கலாம், எங்க பெறலாம், இல்லை சொன்னவர் லைப்ரரி சொன்னவர் என்ன ஆரம்பத்தில் சொன்னவர் லைப்ரரி சொன்னவர்.
சொன்னவர் மற்றது கெட்டிக்காரன் பிரவீன் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாணியக்கா ஒரு நிமிஷம் வேணும், ஒரு செகண்ட் வாணியக்கா. அந்த வீடியோ வாணியக்கா 7 நிமிஷமும் 14 செகண்டும் இருக்கு அந்த ஆடியோ. என்ன வாணியக்கா? அப்படியா? ஓமோ. அவ என்னன்னா முன்னுக்கு கொஞ்ச நேரம் கதைக்கிறா வாணியக்கா, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கதைக்கிறா, பேருந்துதான் நம்ம அந்த பாட்டை வாழ்த்தா பாடி இருக்கிறா. அப்ப என்ன செய்வோம்? இப்ப கதைக்கிறதுலயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தா வட்டவும் மேல அது இல்ல. அதுதான் எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. அது நல்லா நீங்க போட்டு விடுங்க, நான் நாளைக்கு முன்னுக்கு போட்டு விடுறேன். சரி, நான் இப்ப செய்து கொண்டிருக்கேன் வாணியக்கா, செய்துட்டு பட் கவிக்கு அண்ணாண்டையும் ஒரு ஆள் செய்யணும் வாணியக்கா. சரியில்லை தானே கவிக்கு அண்ணாண்டையும். கவிக்கோண்ணா என்ன செய்யிருக்கிறாருன்னா, கவிக்கோண்ணா இதுல ஆடியோல போட்டிருக்கிறார். ஓமோ, முண்டைக்கு பார்த்து இப்ப வந்திருக்குது. அப்ப அவட்டையும் செய்யணும். சரியில்லை தானே வாணியக்கா? அப்ப அதை முடியுமா உங்களுக்கு? நகுல் உதவி செய்தாருண்டா செய்யலாம் வாணியக்கா. அது சின்ன சும்மா வேலை. ஏதாவது ஒரு படத்தை போட்டுட்டு நகுல் முடியுமா? நான் இப்ப இந்த காட்சி படங்களை எடுத்து இறக்கி எல்லாம் செய்து வேலை கூட தானே. நன்றி நன்றி. இல்ல அது நல்லது இதுதானே. அதான் அது அப்படி பதிவுல இருக்கும் என்ன? ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா நான் கவிக்கோனோட அனுப்பி வைக்க முடியவ? இல்ல இதுல இருக்கு, ஆடியோ இருக்கு தானே. அதுல இருக்கு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆடியோல போட்டுருக்கு இருக்கு. அப்படியே நான் நகுல் குட்டி முடிஞ்சா அதை செய்ய பாரு. முடிஞ்சா நான் நாளைக்கு போட்டு விடுறேன். எதுக்குள்ள போடுவீங்க ரெண்டையும்? ரெண்டையும் எதுக்குள்ள போடலாம்? பன்னிசைக்குள்ள போடுங்க. ஓகே ஓகே வாணி. ஒரு ஞாபகப்படுத்தினீங்களா? சரி, காலையில். ஓகே, நன்றி. ஓகே நன்றி வாணி. நன்றி, மிக்க நன்றி சாந்தினி அவர்களே. ஓகே நன்றி வாணி. பல வேலைகளுக்கு மத்தியிலும் இதை பொறுப்பட செய்யறவங்களுக்கும் இல்ல இது எங்களுக்கு செய்ய வேணும் வாணியக்கா. இதுல பதிய வைக்கணும் நாங்கள். அதுதான் எங்களுக்கு விருப்பம், அதுதான் எங்க விருப்பம். அதே நேரம் இவர் ஈஸ்வரன் அண்ணாட பதிவை நான் தனி எடுக்க மறந்துட்டேன். அது ஒரு தனி பதிவா வந்திருந்தா. ஆமா ஆமா, நல்ல ஒரு உண்மையா நல்ல தருணத்துல வந்து கதைச்சவர். அவர் கதைச்சு கொண்டிருக்கதான் வாணிக்க நான் போட்டது. அதனால அதை நான் எல்லாத்தையும் இந்த இதுக்குள்ள எடுத்து விட்டேன், பொறிச்சொல்லுக்குள்ள எடுத்து விட்டுட்டேன். அப்ப அந்த பதிவை அது தனியா வராதுதான். பாப்போம் வேற எப்படி பிரிச்சு எடுக்கணும் வாணிக்கா, கொஞ்சம் வேலை வட்டி எடுக்கணும் அதை. சரி, பாப்போம் புறவு நாடகம். ஓகே, நன்றி சாந்தினி, நன்றி நகோல், நன்றி தர்ணிகா, நன்றி பிராமி, நன்றி பிரவீன். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி, வணக்கம்.